நான் உன்னை தனியா விடவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆகி நான் ஹாஸ்பிட்டல்ல போய் கோமால இருந்தேன். நீ ஹாஸ்பிட்டல்ல தனி ஆளா நின்னு எவ்வளவு அல்லாடி இருக்க. அந்த அம்மா வேற வீட்டை விட்டு உன்னை அனுப்பிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல பணம் கட்டுறதுக்கு நீ எவ்வளவு அல்லாடி இருப்பேன்னு எனக்கு தெரியும். நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் மீனாட்சி. அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? எங்களுக்காக நீ பட்ட கஷ்டத்தை விட நாங்க எந்த கஷ்டமும் படல. நீ வந்துட்டல்ல, அது போதும். மீனாட்சி, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கவா? நீ என்ன வேணாலும் கேளுமா. நீ பேசுறத கேட்கணும் தான் நான் இவ்வளவு நாளும் காத்துட்டு இருந்தேன். இல்ல, இந்த கல்யாணத்துல உனக்கு முழு சம்மதம் தானே? ஜீவா, அம்மாவும் மீனாட்சி அங்கதான் இருக்காங்க. மீனாட்சி, இந்த கல்யாணத்துக்கு நான் உன்னை வற்புறுத்தினேன். எனக்கு அது தெரியும். ஆனா நல்ல இடமா அமைஞ்சிருச்சு. இருந்தாலும் உன்னோட முழு விருப்பத்தோட தான் இந்த கல்யாணமே நடக்கணும். சொல்லு, உனக்கு விருப்பம் தானே? நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அவங்க நிறைய பணம் கொடுத்து உதவி செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்காக தான் நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா? நான் சொன்னேன்ல பொண்ணுக்கு கல்யாணம்னு. இவர்தான் மாப்பிள்ள. சந்தோஷமா, நல்லபடியா கல்யாணம் நடக்கும். அம்மனுக்கு மாலை சாத்தி இருக்கு, அத பொண்ணு மாப்பிள்ளைக்கு எடுத்துட்டு வரேன். சரிங்க. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாத். அக்கா, ஒரு இம்பார்ட்டன்ட் கால், பேசிட்டு வந்துடுறேன். என்னடா கோவில்ல வந்து இப்படி? சாரிக்கா, ஒரு இம்பார்ட்டன்ட் கால், 2 minutes வந்துடுறேன். ஹலோ. மீனாட்சி அம்மனோட அருள் இந்த மீனாட்சிக்கும் இருக்குமா? நிச்சயமா கல்யாணம் சிறப்பா நடக்கும். தனம் தான்யம் பகுபத்ர லாபம் தீர்காயுஷ்மான் பவ. சாமி, ஐயோ ஐயோ, எங்கடா ஓட பாக்குற? அடிச்சு கைய காலெல்லாம் உடைச்சு விட்டுரு. ஏய், ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. அந்த ஆக்சிடென்ட் யாரா பண்ணது? சொல்றா, சொல்லுங்கறல. சார் சார் சார், அடிக்காதீங்க அடிக்காதீங்க அடிக்காதீங்க. யாரு? நான் தான் தெரியுமா பண்ணிட்டேன். ஏய், யாரை ஏமாத்த? சொல்லு, சொல்றா, சொல்லுங்கற. ஏய், சொல்லு, சொல்லு. அடி வாங்கி சாவாத. உண்மையை சொல்றா, சொல்லுன்றல, சொல்லு. எங்கடா ஓட பாக்குற? அடிச்சு கைய காலெல்லாம் உடைச்சு விட்டுருவேன். ஏய், நில்றா. அந்த ஆக்சிடென்ட் யாரா பண்ணது? கேக்குறேன்ல, சொல்றா. ஏய், சொல்றாங்கறல, சொல்லு, சொல்றா. சொல்லிடு 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 சொல்றா, சொல்றாங்கறல. ஆதி 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 ஆதியா? ஆதிதான் சார் பண்ண சொன்னா. மீனாட்சிங்கிற பொண்ணு கூட கல்யாணம் ஆக போகுது, அந்த ஆதியா? ஆமா ஆமா ஆமா, அவர்தான். அவர் சொல்லிதான் நான் சரணடைச்சேன். அப்புறம் அவரே என்னை வெளியே எடுத்துட்டாரு. ஆக்சிடென்ட்டையும் பண்ணிட்டு அவங்க பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கவும் பார்க்குறான். அவன் யாருன்னு எனக்கு இப்போதான் முழுசா தெரியுது. ஏய், ஒழுங்கா இதை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லு. வா. ஏய், ஏய்.
நில்றா. எனக்கு என்னமோ இந்த கல்யாணத்துல ஒரு தடை வந்துருமோன்னு தோணிக்கிட்டே இருக்குப்பா. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? தெரியல, மனசு அப்படியே படபடன்னு அடிச்சிட்டே இருக்கு. அந்த ஆதி நல்லவன் இல்லை அத்தை. அதனால தான் உங்களுக்கு இப்படிலாம் தோணுது. மீனாட்சியோட கல்யாணம் நல்லபடியா நடந்தா போதும். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆனாலும் கவலை இல்ல. ஐயோ, ஏன் அத்தை இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? இல்லப்பா, என் 2 பொண்ணுங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வளர்த்துட்டேன். நல்ல படிப்பும் கொடுத்துட்டேன். என் பெரிய பொண்ணு தேனுக்கு இந்த வீட்ல ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. அதே மாதிரி மீனாட்சிக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். அப்பதான் நான் இத்தனை வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்கும். எங்க குடும்பத்துக்கு இப்போதைக்கு உதவி செய்யறதுக்கு உங்களை தவிர வேற யாருமே இல்லை. அதுவும் நீங்க என் மேல ரொம்ப அக்கறை காட்டுறீங்க. மீனாட்சியோட கல்யாணத்துல எந்த தடங்களும் வராம அத நீங்க தான்ப்பா முன்னாடி நின்னு நடத்தி வைக்கணும். அப்படி நடத்துறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பா. அது அது வந்து என்னப்பா என்ன இப்படி கேக்குறேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சத்தியம் பண்ணி கொடுத்தா இந்த கல்யாணத்துல எந்த தடங்களும் வராதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதான்ப்பா கேக்குறேன். என்னப்பா யோசிக்கிறீங்க? அது மா, என்னம்மா? பாரு, எவ்வளவு அலங்காரம் பண்ணிருக்காங்க. இந்த நாளை எப்போ பாப்பேன்னு இருந்தேன். மீனாட்சி கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துட்டு இருந்தேன். மா, ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அத்தை, நீங்க தேவையில்லாம எதுவும் யோசிக்காதீங்க. நல்ல நாள் அதுவுமா ஏன் கண் கலங்கிட்டு? இன்னைக்கு நீ முழுக்க சந்தோஷமா இருக்கணுமா? ம், வேற எதுவும் யோசிக்காத. ம், பாத்தியா தேவி, இவளுக்கு பூரிப்ப. ம். ஏன் இருக்காது? பணக்கார வீட்டுல பொண்ணு கல்யாணம் ஆகி போக போறாள். என்ன செய்ய, நமக்கு இந்த கல்யாணமும் நடக்கணும், காரியமும் ஆகணும். வாங்க வாங்க வாங்க, வணக்கம். கொடுங்க. மீனாட்சி ரொம்ப அழகா இருக்கமா. அத கொடுங்க.